தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. சென்னை தியாகராய நகரில் சொத்து வரி பாக்கி செலுத்தாத 43 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இப்போ தற்போது 43 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. விவரம் என்ன? சென்னையில் சொத்து வரி பாக்கி வைத்திருக்கக்கூடிய 43 கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி இன்று அதிகாலை அதிரடியாக சீல் வைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய சண்முகா ஸ்டோர்ஸ் உட்பட 43 கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி சொத்து வரி பாக்கி சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவிலான சொத்து வரி பாக்கி வைத்திருப்பதாக சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று அதிகாலை 43 வணிக நிறுவனங்களுக்கு, குறிப்பாக கடைகள், ஷாப்பிங் மால் உள்ளிட்ட 43 நிறுவனங்களுக்கு அதிரடியாக சீல் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வீடுகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடைகள், நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு ஆண்டுக்கு 2 முறை சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 13.5 லட்சம் சொத்து உரிமையாளர்கள் மூலமாக இந்த வரி வருவாய் என்பது சென்னை மாநகராட்சியில் கிடைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை இந்த சொத்து வரி வசூலிக்கப்படக்கூடிய நிலையில அரையாண்டுக்கு சுமார் 850 கோடி ரூபாய் அளவிலும், அதே போல ஆண்டுக்கு 1700 கோடி ரூபாய் வரையிலும் சொத்து வரி என்பது சென்னை மாநகராட்சி மூலமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் சொத்து வரி செலுத்துபவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு கூடுதல் சிறப்பு தள்ளுபடி என்பதை சென்னை மாநகராட்சி அவ்வப்போது அறிவிக்கும். அது மட்டுமல்லாமல் காலம் தாழ்த்து சொத்து வரி செலுத்துபவர்கள் 1% தனி வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிக்கும். ஆனால் தற்போது ஏப்ரல் மாத காலம் வரை சொத்து வரி செலுத்தாத 43 வணிக நிறுவனங்களுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து வரியை அவர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய டாக்டர் நாயர் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய வணிக வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய 38 கடைகள், அது உட்பட 43 கடைகள் என ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் ரூபாய் அளவிலான சொத்து வரி பாக்கி வைத்திருப்பதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று காலை அதிரடியாக சீல் வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொத்து வரி நிலுவையினை செலுத்தக்கூடிய பட்சத்தில் அந்த சீல் என்பது அகற்றப்பட்டு அவர்கள் மீண்டும் வணிக நிறுவனங்கள், கடைகள் நடத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். அந்த அடிப்படையில சென்னை மாநகராட்சி வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய 38 கடைகள் சுமார் 90 லட்சம் வரி நிலுவையும், அதே போல ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய சண்முகா ஸ்டோர்ஸ் 35 லட்சம் ரூபாய் வரி நிலுவையும் என ஒட்டுமொத்தமாக 43 கடைகள், வணிக நிறுவனங்கள் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வரி பாக்கி செலுத்த வேண்டும். அதற்காக இந்த நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.